ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக தானே இந்த வராகி அம்மா நல்ல செய்தி சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் சாதாரண நல்ல செய்தி கிடையாது. எந்த விஷயத்தில் நல்லது நடக்கணும்னு நீ எதிர்பார்த்தியோ, எந்த விஷயம் நடப்பதற்காக நீ முட்டி மோதி காத்து தவித்திருந்தாயோ, ஏங்கி காத்திருந்தாயோ, அது விஷயத்தில் நீ எதிர்பார்த்ததை உனக்கு சாதகமாக, உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நடத்தி முடிக்கதான் நல்ல செய்தியோடு உன்னை நாடி வந்துள்ளேன் என் செல்லமே. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும் நேரமும் காலமும் நிறைந்த இந்த உலகத்தில் சில மனிதர்களின் மனதும் கூட நொடிக்கு நொடி மாறத்தான் செய்து, யாருக்குமே உதவ மனசில்லாமல் சுயநலத்தை மட்டுமே பெரிதாக கொண்டு ஊனமாகி போன மனம் கொண்டவர்களாக எல்லா மனிதர்களும் மாறிவிட்டார்கள் அல்லவா? உன் வாழ்க்கையை கடக்க முடியாமல் நீயும் திணறுவதும் தவிப்பதும் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் காலத்தின் மூலமாகவே உன் மனதை மாற்றி எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடக்கும்படி அந்த காலத்தையும் நான் உருவாக்க போகிறேன். சிதைந்த சிக்கலாகி போயிருக்கும் உன் வாழ்க்கையை கடப்பதற்கு உனக்கு ஆதாரமாய் நான் வந்து நிற்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும்? உன் சிதைந்த வாழ்க்கையை சிற்பமாய் தூக்கி வைக்க இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கைக்கான விடியல் உன்னை நெருங்கிவிட்டது என் செல்லமே. உன் பார்வை என் பாதத்தில் படப்பட இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மாறிப்போகும். உன் வாழ்வில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் ஏற்படுத்திய காயங்களும் அவர்கள் உன் மனதில் ஏற்படுத்திய வேதனைகளும் கரையும் சேர்ந்து உன்னை நிம்மதியாய் வாழவிடாமல் தடுக்குதல்லவா? எந்த சிக்கல் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இனி நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். காலத்துடன் தொடர்புடைய இந்த வராகியம்மா உன் வாழ்வில் கெடுதல்களெல்லாம் மறைந்து நல்லது நடக்கும்படி என் அருளை பரிபூரணமாய் கொடுக்கப் போகிறேன். வாழ்வில் எப்போது பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காமல், யாருக்கும் கெடுதல் செய்யாமல் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறில்லை அல்லவா? உனக்கான விடியலை நான் விரைவிலேயே கொண்டு வருவேன். என்னுடைய பாதம் தொட்டு வணங்க நினைக்கும் உனக்கு நல்லதொரு விடியல் வாழ்க்கையை தந்து உன் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்க நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உனக்கான பாதை தெளிவடையும். வாழ்க்கையின் பக்குவம் தெரியாமல், யாருக்கிட்ட எப்படி பேசுறது, எவ்வளவு பழகிறதுன்னு தெரியாமல் நீ பழகிய காலமும், கஷ்டப்பட்ட காலமும், உன் மனதை மற்றவர்கள் நோகடித்த காலமும் எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டது என் குழந்தையே. உனக்கு எவ்வளவு வயசானாலும் இந்த அம்மாவுக்கு நீ குழந்தைதான். அப்படிப்பட்ட என் செல்லப்பிள்ளையாகிய நீ, அன்பு குழந்தையாகிய நீ கேட்டதை நான் உனக்காக செஞ்சு தரப்போகிறேன். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களால், உன் வாழ்வில் நடந்த விஷயங்களால் சுக்குநூறாய் உடஞ்சு போயிருக்கும் ஓ மனசு கவலைப்படாத அளவுக்கு உனக்கு வெற்றியை தர நான் வந்து விட்டேன். என் அருளால் நீ கடந்து வந்த பாதையெல்லாம் மாறப்போகிறது. இனி நீ உன் வாழ்க்கையில் நல்ல விடியலை பார்க்கப் போகிறாய் என் செல்லமே. வாழ்க்கையில் சிரிப்பை இழந்த பிள்ளையாய், இழப்புகளின் வழியை உணர்ந்த பிள்ளையாய் நீ வருந்துவதெல்லாம் போதும். நரம்பில்லாத வீணை போன்ற உன் வாழ்க்கையை இனி வளமான பாதையாக மாற்ற நான் வந்து விட்டேன். உன் மனசில் அமைதி பெற்று நல்லதொரு விடியலோடு நீ வாழ்க்கையை வாழப்போற. நம்பிக்கை இழந்து தூர்ந்து போன தூண்களாய் உன் மனம் சலனம் கொண்டு கவலையுற்ற காலமெல்லாம் முடிந்து விட்டது. காலம் உனக்கு செய்ய வேண்டிய விஷயத்தையும் கொடுக்க வேண்டிய விஷயத்தையும் இனி சரியாய் முடிச்சு கொடுக்கும். என் அருளால் இனி உன் வாழ்வில் நல்ல காலம் பிறக்கப் போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் நாளும் நெருங்கிவிட்டது. நொந்து போன இலை போல நீ போராட்டமாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்ததெல்லாம் போதும். உன் வாழ்வில் இருந்த சாபமெல்லாம் தீர்ந்தது போல உனக்கான வரமாய் நானே வந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையெல்லாம் படிப்பினையாக எடுத்துக்கிட்டு இனிமே நீ முன்னேறி வரப்போற. உயர்ந்தவன் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள். அதாவது இந்த உலகில் நீ கண்ணெதிரே பார்க்கும் மனிதர்களில் எவ்வளவோ பேர் சாதிச்சு சிறப்பான மனிதர்களாகவும் வெற்றிகரமான ஆட்களாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தானே. அவர்களையே உனக்கான முன்மாடலாக எடுத்துக்கிட்டு அவர்கள் முன்னாக நீயும் சாதிக்கக்கூடிய ஆளாக தைரியமாக எழுந்து வா. உனக்கான காலம் வரப்போகுது. பொறுமைகள் என் செல்லமே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு தானே. நீ மனசு வச்சினா உனக்கான காரியங்களை எல்லாம் சிறப்பாக என்னாலும் செய்து முடிக்க முடியும். தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் எந்த தவறும் இல்லை. 1000 உறவுகள் சேர்ந்து உனக்கு தர முடியாத பலத்தையும் நீ பட்ட அவமானமும் கஷ்டமும் உனக்கு பெற்றுத்தரும். சிரிப்பே இல்லாத சிறகொடிந்த பறவை போல வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நீ பெற்ற இழப்புகளையும் வலியையும் சரி செய்து உனக்கு வலிமையை தர நான் வந்துட்டேன். துணியாத வரையிலும் வாழ்க்கை உன்னை பயம் காட்டத்தான் செய்யும். துணிந்து தைரியமாக நில் என் செல்லமே.
நீ உன் மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கதானே. இனி எல்லாமே உன் வசம்தான். ஒருபோதும் தன்னம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நீ என்ன செஞ்சாலும் உன்னை குற்றம் சொல்ல 4 பேர் இருப்பாங்க. நாளைக்கு விடிஞ்சா என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு பொழுது எப்படி போகும்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த நிமிடமே என்ன நடக்கும் என யாராலும் சொல்ல முடியாத இந்த உலகத்தில் நீ செஞ்சதையும் பேசினதையும் நடந்ததையும் மட்டுமே வச்சு உன்னை குறை சொல்லவும் குற்றம் சொல்லவும் 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களிடம் பதிலை வார்த்தையால் சொல்வதை விட வாழ்க்கையாய் வாழ்ந்து காட்டலாம் அல்லவா? நீ நிச்சயமாக ஜெயிக்கும்படி நான் உனக்கு துணை நிற்பேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியா நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை விமர்சிக்கும் மனிதர்களை நீ தவறாக நினைக்க வேண்டாம். அவர்கள் மூலமாக தான் நீ பலம் வாய்ந்த ஆளாகவும் தைரியமான ஆளாகவும் மாறப்போகிறாய். மனிதன் என்பவன் சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் தான் உருவாக்கப்படுகிறான். கெட்டது நடக்கும் போதும் கெட்ட சூழ்நிலை உருவாகும் போதும் இதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி சரி செய்வது என யோசிக்கும் போது தானே புத்திசாலித்தனமும் தைரியமும் உனக்குள்ள வந்து சேருது. புத்திசாலித்தனமும் தன்மானமும் ஒன்றோடு ஒன்று எதிரெதிரான விஷயங்கள் தான். இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து வாழ்கிறதுல தான் உன்னுடைய திறமை இருக்குது. மற்றவர்கள் வளர்கிறார்களே என நினைத்து மனம் புழுங்க வேண்டாம். உனக்கான வாழ்க்கையின் வளர்ச்சியையே மிக அபரிமிதமாக தருவதற்கு நான் தயாராகிட்டேன். மனித வாழ்க்கை என்பது கொஞ்சம் சுமையாகத்தான் இருக்கும். ஆனால் நீ சருகையிட்ட தணல் போல அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அனலில் இட்ட சருகு என்பது பொசுங்கி போகும். அப்படி உன் வாழ்வில் நீ ஒன்றுமில்லாமல் பொசுங்கி போகும்படி நான் விட்டுட மாட்டேன். சுமையாய் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையவே உனக்கு பெருமையாய் நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. சுமக்கும் வரைதான் எல்லா விஷயங்களும் பாரமாக இருக்கும். உன் மனசில் இருக்க பாரத்தை இறக்கி வச்சிரு. கடக்கும் வரைதான் ஒரு சில இடங்கள்லாம் தூரமாக இருக்கும். எல்லா பாதைகளையும் நீ சுலபமாய் கடந்து போகும்படி நான் உனக்கு துணை நிற்பேன். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தானாகவே நடந்து விடாது தானே. நீ எதிர்பார்க்கும் மாற்றங்களை உன் வாழ்வில் உருவாக்குவதற்கு இந்த வராகி அம்மா நானே தயாராக இருக்கும்போது வேறென்ன நீ எதிர்பார்க்கிறாய்? அத்தனையையும் உனக்கு சாதகமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ கலங்காதே என் செல்லமே. நீ எதிர்பார்த்த மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக அமையப் போகுது. உன்னுடைய வாழ்க்கை வளமும் நலமும் பெற்றதாக மாறுவதற்கு எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று நடத்தி முடிப்பேன். உன்னை குறை சொல்றவர்களை நினச்சி நீ மனம் கலங்க வேண்டாம். உன்னை குறை கூறுபவர்களையும் மதிக்காதவர்களையும் மனதில் வைத்து கொண்டு கலங்காமல் நிறையும் குறையும் கலந்ததுதான் வாழ்க்கைன்னு வாழத் தயாராகு. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு உன் மதிப்பும் தெரிய வேண்டாம் என் செல்லமே. உன்னை புரிஞ்சுக்காதவங்களை தேடி போய் நீ என்னதான் விளக்கி சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்ப மாட்டார்கள். உனக்கான நல்ல காலம் வரும் வரைக்கும் அவர்கள் தானாகவே உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் வரையிலும் நீதான் காத்திருக்க வேண்டும். நீ வணங்கி வரும் இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாய் இருக்கும்போது காத்திருப்பதை நினைத்து நீ ஏன் கவலை கொள்கிறாய்? வாழ்க்கையில் அருந்த சங்கிலி போல அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு போராட்டமாக இருக்கும்போ வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தப்படுவது எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவில்லையா? என்னால் தாங்க முடியலையே வராகி அம்மா, இந்த போராட்டத்தை முடிச்சு வைன்னு நீ என்னிடம் தஞ்சம் புகுந்து விட்டாயல்லவா? உன் மன பாரத்தையெல்லாம் போக்கி உனக்கான நிம்மதியை நான் தர்றேன். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிச்சயமாக நிகழும். வாழ்க்கை உனக்கு 1000 பாடங்களை சொல்லிக் கொடுத்தாலும் அத்தனையையும் கற்றுக்கொள்ள தயாராக தான் நீ இருக்க வேண்டும். ஓடாத கடிகாரம் உள்ளு முன்னும் பின்னும் நகர்ந்து கொண்டே இருப்பது போல நீ என்ன செய்வதென தெரியாமல் கலங்குகிறாய்தானே. உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்ல நான் இருக்கேன்.